அதாவது தாயையோ தந்தையோ சகோதரியோ உறவினர்களையோ இப்படி யாரையாவது சார்ந்திருக்கக்கூடிய பருவம். சார்ந்திருப்பது என்பதிலிருந்து சுதந்திரமாக ஒரு செயலை செய்யக்கூடிய பருவம் அப்படின்னா அது இந்த இளமை பருவம். இந்தியாவில் மட்டும் 41% இளைஞர்கள் இருக்காங்களாம். அதில் எல்லாருமே முஸ்லீம்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி முஸ்லீமாக இருக்கக்கூடியவங்க மார்க்கத்தில் உறுதியாக இருக்காங்களா, கொள்கையில் உறுதியாக இருக்காங்களா, ஐநேர தொழுகையை சரிவர கடமையை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் இளைஞர்களுக்கு என்று ஒரு இடத்த ரசூலுல்லாஹ் ஒதுக்கி வச்சாங்க. போராக இருந்தாலும் இளைஞர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். முஅத்தாவுடைய யுத்தத்தில் கூட ஒன்றன் பின் ஒன்றாக ரசூலுல்லாஹ் இளைஞர்களை இறக்குனாங்க. அபூபக்கர் அலி, உமர் அலி போன்ற பெரிய பெரிய வீரர்கள் இருந்தாலும் இளைஞர்களுக்குன்னு முன்னுரிமை கொடுத்தாங்க. இப்படி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் இளைஞர்களுக்குன்னு ஒரு கண்ணியத்தை வழங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட இளமை பருவத்தை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொண்டு இம்மையும் அருமையும் வெற்றி அடையக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். வாஹிர்தவானா அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா மை யஹ்தில்லாஹு ஃபலா முலில் லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிசாஅ வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹதூயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ருல் உமூரில் முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ